எனக்கு எட்டவே மாட்டேங்குது. ஐ ஸோ ஸ்வீட். This is emu கோழி. தெரியுதா? அது டக்குனு ஆஃப் ஆகும். ஃபண்டேரா பார்க், ஏலகிரி. ஹலோ கைஸ், இது பார்த்திங்கன்னா ஏலகிரியில் இருக்குது ஃபண்டேரா பார்க். இதில் வந்து பார்த்திங்கன்னா பல வகையான பறவைகள், விலங்குகள் எல்லாமே இருக்கும். ஸோ இப்போ தான் உள்ளே என்ட்ரு ஆகிறேன். என்ட்ரன்ஸ் ஃபீஸ் பார்த்திங்கன்னா 300 இருக்குது, 500 இருக்குது. ஸோ நான் வந்து 500 எடுத்திருக்கேன். ஸோ 500ல் பார்த்திங்கன்னா எல்லா பேக்கேஜும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். உள்ளே வந்து சில காம்ப்ளிமெண்ட்லாம் இருக்குது. ஸோ எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் அதில் 500ல். 300ல் வந்து ஒரு சுற்றி பார்க்க மட்டும்தான் முடியும். ஸோ அதனால் நான் 500 எடுத்திருக்கேன். இல்லை என்ட்ரு ஆனோடனே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கோழிகள், நிறையா வெரைட்டிஸ் ஆஃப் கோழிகள். ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்கள். முக்கியமாக பார்த்திங்கன்னா சின்ன பசங்களுக்கு, குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இதில் வந்து ஒரு டைரெக்டாக நீங்கள் போய் சுற்றி பார்த்தா எப்படி இருக்குமோ அதே பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் எடுத்துருக்கிறேன். ஸோ எல்லாத்தையுமே பாருங்கள் டீட்டெயிலாக. ஸோ கொஞ்சம் லெங்க்த்தியான வீடியோ தான் இது, 30 நிமிஷம் வரும். கருங்கோழி. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும், ப்ளஸ் எஜுகேஷ்னலாகவும் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். இங்கிலீஷ் மீன் பேங்க். ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா ஊஞ்சல். ஸோ இன்னொரு ரோவில் வந்து இந்த கோழிகள்லாம் இருக்குது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாட்டில் உள்ள ஒவ்வொரு ரீஜனில் உள்ள கோழிகள் தான் இது. ஃபஸ்ட்டு வந்து உள்ளே என்ட்ரன்ஸ் ஆனோடனே இந்த கோழிகள் தான் இருக்கும். ஸோ அதான் பார்த்துட்ருக்கீங்க. கோழிகளெல்லாம் பார்த்துட்டு வந்து நம்ம ஒரு சின்னதாக ஒரு ஊஞ்சல் ஆட்டலாம். ரிலாக்ஸேஷனாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய ஏலகிரியில் இருக்குது. பட் அந்த ஃபண்டேரா தான் வந்து பெரிய பார்க், ரொம்ப பாப்புலரான இடம். இது இல்லாமல் நிறைய இந்த மாதிரி பேர்ட்ஸ் பார்க்கு எல்லாமே இருக்கும். அனிமல்ஸ் எல்லாமே உள்ளே வச்சுருப்பாங்க. இது வந்து சின்ன ஃபிஷ் பாண்டு தான், சின்ன மீன் தான் இருக்குது.
ஸோ இப்போ கொஞ்சம் நேரம் ஊஞ்சல் ஆடிட்டு அப்புறம் அடுத்த செக்ஷனுக்கு போகலாம். நான் ஊஞ்சல் ஆடி ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு சின்ன ரிலாக்ஸேஷன். அடுத்தது பார்த்திங்கன்னா முயல் செக்ஷன். எல்லாமே முயல், பல வெரைட்டிஸ் வந்து இருக்குங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கர சப்பியாக ஒவ்வொரு பிரதேசங்களையும் இருக்கக்கூடிய முயல்கள் வந்து இங்கே தனித்தனியாக வச்சுருக்காங்க. இது வந்து சின்னதாக அழகாக க்யூட்டாக இருக்குது. இங்கோடியா ஐயோ அம்மா சொல்லலாம். ஹலோ ஸ்வீட் ஹார்ட் கம். இங்கே சாப்பாடு இருக்கு பாரு. இது வந்து என்னை பார்த்தோன்னா ஓடி போய் உள்ளே ஒளிஞ்சிருச்சு. இதை வந்து வெளியில் கூப்பிட்டு ஒரு ஷார்ட் எடுக்கிறதுக்கு ஒரு படாத படம் ஆகிடுச்சு. சொல்லலாம் ஐயோ ஒன்று ஒரு வரைக்கும் வந்துருக்கு. சாப்பிடுங்க வேணாமா? எனக்கு எட்டவே மாட்டேது. ஐ என்ன பண்ணு இவ்வளோ ஸ்லோவாக சாப்பிட்டேன். என்ன பண்ணுறது? இதோ முடியல போதும். இல்லை இந்த முயல்லாம் பார்த்திங்கன்னா வெளியில் சுதந்திரமாக சுற்றிட்டு இருக்கு. உள்ளே அடைக்காமல் உள்ளே வந்து வந்துட்டு வெளியில் போயிட்டு அது மாதிரி வந்து ஃப்ரீடமாக இருக்குது. எல்லாமே ரொம்ப சுதந்திரமாக சுற்றிக்கிட்டு இருக்குது இந்த முயல்லாம். முயல், பூனை இதெல்லாம் வந்து ரொம்ப ஃப்ரீடமாக வெளியிலே சுற்றிட்டு இருக்காங்க. Rabbit farm. இது என்னது? அமெரிக்கன் ஃபுசிலாப்ஸ். செம்மையாக தொங்கு. செம்ம தூக்கம். 3 இருக்குது. செம்ம தூக்கம் தொங்கு. செம்ம சப்பியாக இருக்குது. எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கு ஒர்க் அவுட்டு. இதான் பார்த்துட்டேண்ணா தெரியும். இதுவும் செம்ம தூக்கம் ரொம்ப நல்ல ஆலன் பாக்ஸ். அடுத்தது என்ன? ஹாய் கேட். இது வந்து பார்த்திங்கன்னா பெர்சியன் கேட்டு. பார்த்தோன்னே ஓடி வச்சு உள்ள போயிடுச்சு. இதோட ஷார்ட்ஸ்லாம் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். இதில் வந்து ஏற்கனவே உள்ள ஒவ்வொரு அனிமல்ஸ் கூட எடுத்த செல்ஃபி ஷார்ட்ஸ்லாம் இருக்கும். அந்த வீடியோ ஷார்ட்ஸ் தான் எல்லாமே. அது வந்து எல்லாத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. எல்லா லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அந்த ஷார்ட்ஸோட லிங்க்ஸ் எல்லாமே அதை வந்து நீங்கள் செக் பண்ணி அந்த ஷார்ட்ஸையும் பாருங்கள். என்ன இருக்குது அப்படின்னா வாத்து
ஏன்னா முயலா எலியா எலியா ரேட்டா இதேயா சாப்பிடுங்க சாப்பிடுங்க. அடுத்தது கூசுது. இன்னொன்று கொட்டுங்க. ஃபீடிங் ஸ்டேஷன். அடுத்தது வந்து கை வந்து வாஷ் பண்ணணும். யாரும் இல்லை, வாஷ் பண்ணிக்கிது. டாய்லெட்டிங் இருக்கு, போயிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு कहाँ यहाँ क्या लौटा वो देखे जाओ उसको पढ़ो तुम्हें जाको यार नहीं पड़ेगा. இது வந்து ஆஸ்ட்ரிச். வந்து கூண்டில் தான் வச்சுருப்பாங்க, வெளியில் விட முடியாது. ஸோ நம்மளும் வந்து உள்ளே போய் பார்க்க முடியாது. ஸோ வெளியிலேருந்து தான் பார்க்க முடியும். இதோட ஷார்ட்ஸ் எல்லாமே க்ளோஸ்அப் ஷார்ட்ஸு, செல்ஃபி வீடியோஸ் எல்லாமே லிங்க்கில் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா குட்டை காளை, குட்டை ரகத்தில் உள்ள ஒரு காளை மாடு. இதெல்லாம் எனக்கு பாட்டில் ஆகுறீங்க, சும்மா அழகாக ஆகுது. ஏன்னா முக்கியமா மாடு அதில் இது உள்ளே போக முடியாது. 2 தான் இருக்கா, 2 கோழி. வரமாட்டியா? காலை மாடு. இந்த கூஸோட ஷார்ட்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். இது வந்து குளிக்கும்போது அழகாக அந்த தண்ணி தெளிக்கிறது நல்லாயிருக்கும். This is emu கோழி.
இதுதான் வந்து ஃபிஷ் பா. இந்த மீன்லாம் பார்த்திங்கன்னா வந்து காலை வந்து தண்ணியில் வச்சோன்னா அது வந்து உள்ளே வந்து கொத்திக்கிட்டே இருக்கும். காலில் உள்ள ஆளுக்கெலாம் ஒரு இது வந்து ஒரு தெரப்பி மாதிரி. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இம்போர்ட்டட் ஃபிஷ் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது வந்து எல்லாமே வந்து வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணக்கூடிய மீன் குஞ்சு. இதுக்கு மேலே வளராதான், அது ஒரு விரல் அளவு தான் வளரும். அது இல்லாமல் இது வந்து தண்ணியில் வந்து மேலேருந்து பார்க்கும்போது சரியாக கிளியராக இல்லைங்கிறதுனால கேமரா வந்து தண்ணியில் வச்சுட்டு தண்ணி அண்டர் வாட்டரில் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதை பாருங்கள், சூப்பராக இருந்தது. அதுமாதிரி இந்த ஃபிஷ் வந்து அடிக்கடி மாற்றிடுவாங்களாம். எல்லா மீனையும் ஒரே மாதிரி இருக்காங்க, கொஞ்ச நாளைக்கு ஒருத்தர் மாற்றிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஃபிஷ் பா முடிஞ்சது. அடுத்தது வந்து அடுத்த செஷன் போகலாம். அடுத்தது வந்து பேர்ட்ஸ் பார்க்கு. இது மாதிரி சைடில் வந்து நல்லா இந்த பெஞ்செலாம் போட்டு வச்சுருப்பாங்க, உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகலாம். ஸோ வந்து இது வந்து பேர்ட்ஸ் பார்க்கோட என்ட்ரன்ஸ். எல்லாமா உள்ளே வந்து பேர்ட்ஸ்க்கு வந்து நம்ம ஃபீட் பண்ணலாம். இது வந்து என்ன பண்ணலாம்? டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். பேர்ட்ஸ்க்கெல்லாம் ஃபீட் பண்ணலாம் சார். சும்மா கொஞ்சம் தான் கொடுப்பாங்க, அப்புறம் வேணா வாங்கிக்கலாம். பேர்ட்ஸ் வந்து ஃபீட் பண்ணுறது அவங்களாம் வராதா? ஆ சரி சரி. இதெல்லாம் என்ன பேர்ட்ஸு? க்ரீச்சர்ஸ். ஓகே, வேறு வேறு. ஓகே ஓகே. இது பார்த்திங்கன்னா சிட்டுக்குருவி. இதெல்லாம் வந்து கையில் வந்து உட்காராது, நம்ம மேலேலாம் வந்து உட்காராது. இதுக்கு வந்து நம்ம ஃபீட் பண்ண முடியாது. ஸோ இது வந்து சின்ன இடத்துல தான் வந்து என்ட்ரன்ஸில் மட்டும் வச்சுருக்காங்க. இதுக்கப்புறம் ஒரு கேட் இருக்குது, அது உள்ளே போனால் தான் உங்களுக்கு இந்த லவ் பேர்ட்ஸ் அதெல்லாம் வரும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம மேலேயே வந்து உட்காரோம், நம்ம கூடவே இருக்கும். அதெல்லாம் எல்லாத்தையும் பாருங்கள், கண்டினியூவாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நல்லா ஃபன்னாக இருக்கும், ஜாலியாக இருக்கும். முக்கியமாக சின்ன பசங்க வந்து நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. நல்லா பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். தேங்க்ஸ் கைஸ். ஸோ இது வந்து லவ் பேர்ட்ஸ் நம்ம வந்து வெல்கம் பண்ணுறாங்க. வேணாமா? வேலை ஒன்று வந்துருக்கு. பேர்ட்ஸ்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும், உயிர். ஸோ ஐ லவ் பேர்ட்ஸ். வேறு யாருமே வரலையா? நீங்கள் தான் வரல. கையில் பண்ணு. ஃபிஷ் வேணாமா? ஃபிஷ் வேணுமாண்ணா? சரி சரி, கடிக்காத அண்ணா, சொல்லுங்க கடிக்காத. சரி சரி வாங்க. என்ன பண்ணுறேன்னு தெரியல. நீங்கள் உள்ளே போனீங்கனாலே வந்து எல்லா பறவைகளும் மேலே உட்காந்துரும், அவங்க ஒன்றா வந்து உட்காரும். அது ஒரு நல்ல ஒரு ஜாலி என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். இந்த மரத்து மேலே நிறையா இருக்குது. இங்கே சாப்பிடுங்க.
சரி சரி நான் கிஸ் பண்ணல சாப்பிடு. அதை கடிக்காது. அப்படியே இருங்க. சூப்பர். ஸோ அது முடிஞ்சிச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த செக்ஷன். இதில் வந்து லவ் பேர்ட்ஸ் இருக்காது, இதை மாதிரி பெரிய பறவைங்க இருக்கும். அப்புறம் வந்து மக்காவும் இருக்கும், பஞ்சவர்ண கிளி அப்படிமா நல்லா பெருசாக அது இருக்கும். அது மாதிரி பேரட்ஸ்லாம் இதில் இருக்கும். பச்சை கிளியிலே நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். ஸோ இது வந்து சின்ன இடம் தான். ஸோ இதுக்கப்புறம் அடுத்த டோர் போனால் தான் உங்களுக்கு மக்காவெலாம் இருக்கும். இது ரொம்ப பெருசான ஒரு பெரிய ஸ்பேஷியஸ் உள்ள இடம், பெரிய கேஸ். எல்லாம் பச்சை கிளி. அது மட்டும் சாப்பிடாது. அப்படியே வீடியோ எடுங்க, இல்லை தெரியும். கேமரா வந்து எங்கள் அக்கா கிட்டே கொடுத்துட்டாங்க, அவங்க எடுப்பாங்க, அவங்க எடுக்கிறாங்க. இல்லை கலர் இருக்கு இருக்கா பெருசு. மக்காவு கலர். நீ நான் அடிச்சுனா அதில் டச் பண்ணு, தெரியுதா? அது டக்குன்னு ஆஃப் ஆகும். டச் பண்ணு. இது வந்து ஷார்ட்ஸுக்காக எடுத்துகிட்ருக்கேன், அதனால் அப்படி கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணிட்டேன், ஃபாஸ்ட் ஃபார்வர்ட். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். இது எல்லாமே பேரட்ஸ் எல்லாமே. ஸோ அதுவும் ஒயிட் பேரட்டு, அதே மஞ்சள் கலர் இருக்குது, பச்சை இருக்குது, ரெட் இருக்குது. ஸ்பெஷல் வந்து மக்காவு தான், அதான் போகிறோம், வந்து பார்க்க போகிறோம் அடுத்தது. அதான் வருமா? இது குட்டி வராது. வராது. ஸோ இந்த பையன் வந்து எனக்கு எடுத்து கொடுங்க. அது நான் எவ்வளோ ட்ரை பண்ண வரவே இல்லை. வச்சிடலாம், அப்படியே கேமரா எடுங்க. நல்லா தான் இருக்குது. ஃபுட்டு சரிக்கா இப்படி தானே
அது தெரியும் பாருங்க ஸ்க்ரீன்லேயே. இது வந்து குட்டி அது என்னது ஆப் ஆயிடுச்சு டச் பண்ணிங்கன்னா வந்துடும். ஓடிட்டு தான் இருக்கும். ரொம்ப வருமா? ஓகே, பேர்ட்ஸ் முடிஞ்சு. இப்போ வந்து இறங்கப்புறம் இந்த இது வந்து கிஃப்ட் ஷாப்பு, சோவினியர் ஷாப். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பாம்பு, மலைப்பாம்புலாம் இருக்குல்ல, ஸோ அந்த செக்ஷன் போகிறோம். இப்படி போகணுமா உள்ள? இதெல்லாம் என்னென்னா பாம்பு. இது கோப்பையில் அழகாக பண்ணிட்டு தெரியல. ரொம்ப இருக்குது. இது வந்து இகுவானா. இகுவானோட இந்த ஷார்ட் வீடியோஸ்லாம் வந்து இருக்கும், டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை பாருங்கள். பைத்தான் இது வந்து அக்வாரியம்.
ஃபிஷ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மேலே தெரியலங்கிறதுக்காக அண்டர் வாட்டரில் எடுத்திருக்கேன். கேமரா வந்து தண்ணிக்குள்ளே விட்டு எடுத்திருக்கேன். பாருங்கள், சூப்பராக இருக்கும் நல்லா பார்க்குறது. ஸோ இது வந்து 70 தியேட்டர், ஆனால் இங்கே வந்து க்ளோஸாக இருக்குது, இது வந்து பார்க்க முடியல. ஸோ அந்த டிக்கெட்டில் 500 ருபீஸ் டிக்கெட்டில் வந்து இதெல்லாம் வந்து இன்க்ளூடட், இதெல்லாம் வந்து உள்ளே வரும். இது பார்க்க முடியல. அப்புறம் டாய் ட்ரெயின் வந்து பண்ண முடியல, 2 இது ஆக்டிவிட்டீஸ் பண்ண முடியல. இது என்ன ரெஸ்டாரண்ட்டா? சாப்பாடுலாம் இருக்கா? என்ன இருக்குது? சாப்பாடு இருக்கா? சரி வரோம். ஸோ இந்த டாய் ட்ரெயினும் பண்ண முடியல, இந்த ஆக்டிவிட்டீஸ் பண்ண முடியல. ஏன்னா இது வந்து கூட்டம் வந்தால் தான் வந்து எடுப்பேன் அப்படின்ட்டாங்க. ஸோ யாரும் இல்லை, அதனால் பண்ண முடியல. அது மாதிரி இந்த 70 தியேட்டரும் பார்க்க முடியல. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது ரெஸ்டாரண்ட்டு, லன்ச் டைம் இது. ரெஸ்டாரண்ட்டில் வந்து மீல்ஸ்லாம் கிடையாது, எல்லாமே வெஸ்டர்ன் ஃபுட்ஸ் தான். பர்கரு, சாண்ட்விச்சு, ஃபிங்கர் ஃப்ரைஸு, அப்புறம் ஜூஸஸ், காஃபி, அவ்வளோதான் இருக்குது. ஓகே கைஸ், அவ்வளோதான், இதோட முடிஞ்சுது. ஸோ இதுக்கப்புறம் வந்து இங்கே ஒன்றும் இல்லை, அவ்வளோதான், இதோட முடிஞ்சுது சண்டரபாக். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.